தேனி அருகே துளிர்விடும் பண்டைய தமிழர்களின் நாகரிகம் வினோதமான தாய்மாமன் சீர்வரிசை திருவிழா. தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, கலாச்சாரம் என்பதெல்லாம் இன்னும் கிராமங்களில்தான் உயிர்ப்போடு வாழ்கிறது என்பதற்கு சான்றாக உடன் பிறந்த சகோதரியின் திருமணத்திற்கு சீர்வரிசை வழங்குவது, அவர்கள் பெற்ற குழந்தைகள் இன்னொரு வாழுமிடத்திற்கு செல்லும் வரை தாய்மாமன் உறவுக்கு அடையாளமாக அனைத்து நிகழ்வுகளிலும் தாய்மாமன் முன்னின்று தன்னிலை மறந்து ஊர்மெச்சும் வகையில் சீர்வரிசை வழங்கி வருவது வழக்கம். காலச்சக்கரம் சுழல சுழல மாறிவரும் கலாச்சாரத்தில் எத்தனையோ மாற்றம் வந்தாலும் மண்மனம் மாறாத கிராமத்தாரின் சீர்வரிசையை, தமிழரின் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக காதணி விழாவிற்கு மாட்டுவண்டி, லாரி உள்ளிட்டவைகளில் தாரை, தப்பட்டை, செண்டை மேளம் முழங்க, பொய்க்கால் குதிரை ஆட்டம், தேவராட்டத்துடன் கொம்பு ஊதி வான வேடிக்கையுடன் சீர்வரிசை கொண்டு வந்து விழா கோலத்தோடு வந்து தாய்மாமன் அசத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார், சிவராணி தம்பதியர்களின் புதல்வர்களுக்கு காதணி விழா நிகழ்வு பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் குழந்தைகளின் தாய் மாமன் பிச்சைமணி என்பவர் தனது சகோதரியின் குழந்தைகளுக்கு தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக மாட்டு வண்டி மற்றும் லாரியில் குழந்தைகளுக்கு தேவையான உடை, நகை மற்றும் அனைத்து வகையான பழங்கள், வீட்டிற்கு தேவையான சமையல் பொருட்கள், அண்டா, பானை, தட்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் அடங்கிய சீர்வரிசைகளை வைத்து பெரியகுளம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பொய்க்கால் குதிரை ஆட்டம், தேவராட்டம், செண்டை மேளம், தப்பாட்டம் உள்ளிட்டவைகளுடன் பட்டாசுகள் வெடித்து தனது உறவினர்களுடன் ஊர்வலமாக சீர்வரிசைகளை கொண்டு வந்து தாய்மாமன் சீர் செய்து அசத்தியுள்ளார். மேலும் தென் மாவட்டங்களில் தாய்மாமன் சீர்வரிசை செய்வது தமிழகத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்து வரும் நிலையில் அதனை மிஞ்சும் விதமாக மாட்டு வண்டியில் சீர் கொண்டு வந்து ஊரே அதிரும் வகையில் விதவிதமாக தாய்மாமன் சீர்வரிசைகளை செய்து அசத்தியுள்ளார்.